ராஜராஜேஸ்வரி போயிட்டு. அதே சரி, இப்போ நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெளிவுபடுத்திட்டார். ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாவேக்கா அப்படி ரெட்டை நிலைப்பாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க தவறான கருத்துக்களை பரப்புறீங்க அப்படிங்கிறாங்க. வணக்கம். முதல்ல நான் விஜய் அவர்களுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு சுய சரிதையை வாசித்து விட்டு இதுல போலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாடு காங்கிரஸ தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் பிஜேபி கூட கட்சியை காப்பாத்துறதுக்காக மறைமுகமா கூட்டணி வச்சுக்க வேண்டியது. ஒரு பக்கம் கதர் வேஷம், இன்னொரு பக்கம் காவி வேஷம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் திமுக பார்த்து சொன்னார். அப்படி இருக்கிற நேரத்துல இன்றைக்கு தன்னுடைய சுயசரிதையை இவ்வளவு முன்பாகவே கணித்து டயலாக்கோட சேர்த்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. இப்போ இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த அறிக்கையை நம்ம எந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் ஆமான்னு சொல்றாங்களா இல்ல இல்லன்னு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்முடைய தோழர் சொன்னாரு, தாவேக்காவில் இருக்கக்கூடிய தோழர் சொன்னாரு, எங்களை பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஏ டீம் மாதிரி நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கறது இங்க நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் இருந்து இதுவரையில் ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல செய்தி சேனல்கள், இவங்களுக்கு ஃபேன் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சேனல்கள் எல்லாத்தையுமே பாருங்க, அவரோட பவரை பாருங்க. அதான் உடனே துணை தலைவராக அவரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணி ஃபயர் விட்டது நீங்க. அதன் பிறகு தலையில அடிச்சு இல்ல அது அப்படி கிடையாது, இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறதுனால பண்ணிருக்காங்கன்னு சொன்னது சமூக வலைதளங்களில் இருப்பவர்கள்ங்கிறதுனால இப்ப காலையில இருந்து நீங்க விட்ட ஃபயரை எங்க எப்படி கொண்டு போய் எடுத்துட்டு போவீங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம நம்ம ரெண்டு கூட்டம் நடத்தி அதுக்கு டீ ஆத்திட்டு இருந்தோம் அப்படிங்கறதுதான். ஏன்னா நீங்க எம்பிக்கள், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னப்ப அதுல எடுப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏதாவது ஈகோ பேஸ்டா அதை பாக்குறாங்களா இல்ல எங்களுக்கே எடுக்க தெரியுங்கிற மாதிரி அதை யோசிக்கிறாங்களான்னு தெரியல. சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவருக்கு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி தாவேக்கா கிட்ட இல்லையோ, they are still confusing இப்ப வரைக்கும். ஏன்னா இதுல யார் தலைவர்? நிர்மல்குமார் அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு அவரு பின்னாடி தாவேக்கா தொண்டர்கள் போறதா, அதை வச்சு இப்ப நம்மளுடைய தோழர் பேசுவாரா, இல்லது விஜய் அவர்கள் அங்க நீங்கள் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, தங்களுக்கு தெரிந்த சட்டம் எந்த சட்டமோ அதில் சிறந்த சட்டத்தை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள்ன்ற மாதிரி நீங்க ஆஸ் பர் த ப்ரொபகண்டா நீங்க எந்த பெடரல் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெடரல் சிஸ்டம் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு முடிவை எடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ஏன் இப்ப அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது 2 தடவை நம்ம ஆத்தின டீக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம நோ டீலிமிட்டேஷன், அதாவது 543 ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் 2 முறை ஆற்றிய அந்த கூட்டத்திற்கான முடிவா வருது. இப்ப நீங்க சட்டமன்றத்துல ஒரு விஷயத்த கொண்டு போறீங்களே, இது உரிமை மீறல், நாளைக்கு நாங்க உள்ள கொண்டு நோட்டீஸ் கொடுப்போம், என்ன பண்ணுவீங்க? அப்ப சட்டமன்றத்துல இத்தனை பேரோட டைமை வேஸ்ட் பண்ணி அங்க உட்காந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டு எல்லா எம்பிகளையும் கூட்டு அங்க வச்சு நோ டீலிமிட்டேஷன் தீர்மானம் நிறைவேற்றிட்டு எங்களையெல்லாம் ஆத்துல தள்ளி விட்டுட்டு நீங்க பாட்டு குடுக்குன்னு மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டு அங்க போய் ஃபேர் டெலிமிட்டேஷன் பத்தி பேசுறீங்க. இப்ப டிஎம்கே ஹேஸ் a stand. இதற்கு முன்பாக 2025ல நம்மளுடைய கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 7 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் அனைவரையும் கூட்டி கூட்டம் நடத்தியப்ப கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லும். 1971ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வைத்து 50% ஸ்டேட்டுக்கு அப்படியே ஏத்துங்க. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் முக்கியமா சொன்னாங்க, என்னன்னா எந்த விதத்திலயுமே எங்களுடைய பெர்சன்டேஜ் குறைக்கப்படக்கூடாது. இத 25 இயர்ஸ்க்கு நீங்க அந்த இயர் அந்த மக்கள் தொகை கணக்கீட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க இதை கொடுக்கணும். மேலும் நீங்க இந்த பெர்சன்டேஜ் அறிவிக்கும் பொழுது முதல்ல எங்கள்கிட்ட காமிக்கணும், காமிச்சிட்டு தான் நீங்க பேசணும்னு அவங்க அவ்வளவு தெளிவாக பேசிருக்கும் போது 7.18 இந்த பெர்சன்டேஜ் அளவுல குறையக்கூடாது, அப்படியே ஏறணும் அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஏதாவது ஒரு கிளியர் கட்டான டெபினேஷனை எப்படி திருப்பி போட்டு உருட்டி பார்த்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவரு வார்த்தை சூது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வார்த்தை சூது விளையாண்டு இருக்காரு.
அதாவது இப்படியும் நம்ம முடிவு எடுக்க முடியாது, அப்படியே முடிவு அதனால என்ன பண்றாரு நிர்மல்குமார் திரும்ப இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவர்கள் அதாவது பிஜேபியில் இருப்பவர்கள் பேசுறது போலவே நமக்கு தெரியுது அப்படிங்கறதுதான் நமக்கு இதுல ராஜராஜேஸ்வரி ஒரே ஒரு நிமிஷம் குறிக்கிறாரு காமேஷ். என்ன சுருக்கம் மேடம்? அப்ப எதுக்கு மேடம் 25 வருஷத்துக்கு இதை தள்ளி போடணும்னு சொல்லிட்டு அந்த நகலை வந்து நீங்க எரிச்சாரு உங்க தலைவர்? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட். இல்ல இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அதை கேட்டிருக்காங்க. அததான் நான் சொல்றேன். 25 வருஷத்துக்கு இதை தள்ளி போட வேண்டும்னு ஃபர்ஸ்ட் சொல்லி ஸ்டாலின் சார் அங்கதான் ஆரம்பிக்கும் போது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழ்நாடு கட்சியும் 2002 அதுக்கப்புறம் இப்ப முடிய போகுதுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. 7.18%ல 50% ஹைக் பண்ணி கொடுத்தா நாங்க ஓகே அக்செப்டட் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் எடுக்க, இதுக்கு முன்னாடி அவர்கள் சொல்லும்போது இதை எந்த காலத்திலையும் நாங்கள் எடுக்க கூடாது. அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பாப்புலேஷன் பேசிஸ்ல எடுக்க போறீங்க, இதை ஏத்துக்க முடியாது. தமிழ்நாடு மிக சிறப்பான ஒரு இதுல மக்கள் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும். ராஜராஜேஸ்வரி என்ன கேக்குறாங்கன்னா 12ஆம் தேதி சட்டப்பேரவையில 8ஆம் தேதி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் 2 விஷயம் ஒரே விஷயம் தான் அங்க பேசினாங்க. 2 கூட்டத்திலையுமே டீலிமிட்டேஷன் வேண்டாம், தொகுதி வரையறையே வேண்டாம், இப்ப இருக்கிற 543 தொடரணும் அப்படிங்கறதான் நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு அந்த நிலைப்பாடு மாறி இருக்குங்கிறாங்க. இல்ல சார், அதான் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க அங்க உள்ள என்ன பேசினாங்க, என்ன எடுத்துட்டு எரர்ஸ் மே ஹேப்பன். இது வந்து எக்ஸாக்ட்டா 100% கரெக்ட்னு நான் சொல்லுவேன், தப்புன்னு சொன்னா கவர்மெண்டோட ஜீவோ வருது, அது கரெக்டா இருக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க மேடம் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், நீங்க அப்புறம் அதை சேர்த்து பேசுங்க. ஒரு நிமிஷம் நீங்க அங்கேன்னு கத்திட்டீங்கன்னா நான் பேசும்போது உங்களுக்கு கேட்காது. பேசுறாங்க. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நிர்மல்குமார் என்ன சொன்னார் வெளியில வந்தவனே? இல்லங்க எங்க கேட்டாங்கல்ல, கேட்டவனே இல்லங்க இது எங்க ஸ்டாண்ட் அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்டாண்ட் முதலமைச்சர் இன்னைக்கு எடுத்துக்க ஸ்டாண்டா 12 எங்களோட ஸ்டாண்ட் தான், எங்களோட பழைய ஸ்டாண்டா நிக்குதுன்னு சொல்லிருக்காங்க. சரி ராஜராஜேஸ்வரி இல்ல நான் கேள்வி உங்கள்ட்ட நான் முன் வச்சறேன். என்னன்னா இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறதுல என்ன சொல்லியிருக்கார், ஒரு சட்டப்படியான உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த எண்ணிக்கை மாறாம இருக்கிறதா நாங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களுடைய இந்த விகிதாச்சாரத்தில் சதவீதம் குறையணும், அப்படி குறைக்க கூடாதுங்கிறத சட்டப்பூர்வமே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்கங்கறாங்க. அதுல நாங்க நிலைப்பாடு மாற்றம் இல்ல, அதை ஏன் நீங்க தவறா சொல்றீங்கங்கறாங்க. இல்ல ஏன் அந்த பேப்பர்ல நோ டீலிமிட்டேஷன் போறதுக்கு இடம் இல்லையா? இல்ல இடம் இல்லையான்னு கேக்குறேன். ஏன் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு போறதுக்கு இடம் இல்லையா? நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு வார்த்தையா உங்களால சொல்றதுக்கு இடம் இல்லையா? பயப்படுறீங்களா நீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் நோ டீலிமிட்டேஷன் 543 சீட்ஸ் நாங்க ஃப்ரீஸ் பண்றோம், இதுதான் எங்களோட நிலைப்பாடு, என்ன வேணா பண்ணிக்கோங்க, தைரியமா பேசுங்க. அப்ப நீங்க வந்து வார்த்தை சூது விளையாண்டு நாங்க அப்பவே நாங்க அதை மீன் பண்ணி சொல்லல, நாங்க இததான் மீன் பண்ணி சொன்னோம், நீங்க உருட்டி விளையாடுறதுக்கு தமிழ்நாட்டின் இந்தியாவின் அரசியல் வந்து உங்கள் கையில் இருக்கும் பந்து கிடையாது. தெளிவா பேசுங்க. மேலும் நாங்க என்ன சொல்றோம், அவரு அண்ணன் கேட்டாரு, காமேஷன் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நாங்க மக்கள் தொகை கணக்கு எடுக்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வேணா சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க, அதுல பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி 2025லே ஃபேர் டீலிமிட்டேஷன்ல நாங்க என்னென்னலாம் கேட்கணும்னு போட்டிருந்தோம். அதை நீங்க தெளிவாக படித்திருந்தாவே இந்த கேள்வி வந்து உங்களிடம் இருந்து முதலில் வந்திருக்காது. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப எட்டப்பன் யாருன்னு பேசிட்டு போனாரு. இப்ப யார சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் எட்டப்பன்னு? விஜய் அவர்களை சொல்றாரா, யார சொல்கிறார், இல்ல நிர்மல்குமார் அண்ணனை சொல்கிறாரா? அப்ப இவர்கள் வந்து யார் கூட கூட்டணியில இருக்காங்க? பிஜேபி கூட கூட்டணியில இருக்காங்களா, காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்காங்களா, காங்கிரஸை கேட்டு இந்த முடிவு எடுத்தாங்களா? இப்ப காங்கிரசினுடைய நிலைப்பாடு இதுல என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே மக்களை வச்சு இவங்க ஒரு அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதுல தெளிவா சொல்லி இருக்காரு விஜய் அவர்களுங்கிறது தெளிவா தெரியுது. மேலும் இவர்களுடைய இந்த உரிமை மீறலுக்கு, அதாவது இந்த கவுன்சில்ங்கிறது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஆக்சுவலி எப்படி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதோ அது போல இன்னைக்கு கூட்டப்பட்ட இந்த கவுன்சில் அப்படிங்கிறது இதுவும் ஒரு தீர்மானம், சட்டப்படியான தீர்மானம் போலதான். அப்ப அந்த மாதிரி முக்கியமான இடத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சரியா கன்வே பண்ணாம எப்பவுமே கன்ஃபியூஷன்ல, ஆக்சுவலி அமித்ஷாவே அவர்களே இதை எடுத்து படிச்சு பார்த்தா என்ன சொல்ல வராங்க இவங்க, வேணும் நோ ஃப்ரீ டெலிமிட்டேஷனா இல்ல இது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனா இல்ல ஃப்ரீ என்னத்தெல்லாம் சொல்ல வராங்கன்னு அவரே குழம்பி போற அளவுக்கு
ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி படிச்சுட்டு இங்க வந்து நீங்க வந்து அவர் சொன்னார், பிறகு நிர்மல்குமார் அண்ணன் ஒண்ணு சொன்னார், நீங்க முதல்ல இத முடிவு பண்ணி நீங்க ஒரு அறிக்கையை வெளியிடுங்க, அதுக்கப்புறம் நிர்மல்குமார் அண்ணன் சொல்றதை நாங்க கேட்க வேண்டுமா, உங்களுடைய தலைவர் நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜராஜேஸ்வரி, ஒரு வாதத்துக்கே வச்சுக்கோ, நீங்க சொல்றதே இப்ப தாவேக அரசும் சொல்லுது அப்படின்னா நல்ல விஷயத்தை யார் சொன்னா, நீங்க சொன்னதை அவங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கா என்ன? ஒரு இணக்கமான போக்கு, தமிழ்நாடு நலன் சார்ந்து வளர்ச்சி சார்ந்து ஒரு நிலைப்பாட்டை மாட்டுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை தானே உங்கள் வாதப்படி பார்த்தாலும்? இப்போ மகேஸ்வரன் சார் வந்து அபிஷியலி ஒரு பேஜ் வச்சிருப்பாரு. மகேஸ்வரன் சாரை பத்தி வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம காமேஷ தோழர் அவர்களோ இல்ல ராமன் தோழர் அவர்களோ ஒரு அறிக்கை வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நான் உண்மை நம்ப முடியும்? நீங்க மகேஸ்வரன் நெறியாளர் என்ன சொல்றாரோ அதானே நான் உண்மை நம்ப முடியும். நீங்க இவ்வளவு பெரிய மாநாட்டுல ஒரு மிகப்பெரிய கவுன்சில்ல உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை வெளியிடுவீங்க, வெளியில வந்து உங்களுடைய அமைச்சர் வேற ஒண்ணு பேசுவாரு, நீங்களும் வந்து டிபேட்ல உட்காந்துட்டு இல்ல இது நோ டீலிமிட்டேஷன் தான், நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எக்ஸெப்ட் பண்ணல அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்புறம் எதற்காக நீங்க வந்து இப்ப நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் படித்தது போல நீங்க ஏன் அந்த ஸ்டாண்டை எடுத்தீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் எனக்கு வி.எஸ். ராமண்ணன் என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்மளுடைய அமித்ஷா அவர்களுக்கே இவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையை தான் கொடுத்திருக்கிறார். இப்ப இவரு இப்ப வந்து பிஜேபிக்கே சொல்றேன், அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது. இப்ப தமிழ்நாடு இருக்கட்டும் இல்லது தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க they have a stand, எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், எங்களுடைய குரவலை நெரிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்றதுனால நவ் பிஜேபியில இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கு ஏற்றாற் போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்க டீலிமிட்டேஷன்ஸ் வந்து அமல்படுத்த முற்படுறீங்க அப்படின்னா, இதில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்லுங்க? பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க சொல்லிருக்காரு முதலமைச்சர். இதுக்கு மேல என்ன சொல்லுங்க? வந்து பார்த்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு நீங்க 543 ஃப்ரீஸ் பண்ண முடியாது சார், நீங்க அப்படி சொல்ல முடியாது. இதனோட மேகதாது அணையை நீங்கள் கட்டக்கூடாது, அதாவது there is no word எப்படி இல்லனா எங்களுக்கு நோ டீலிமிட்டேஷன் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ நீங்க சொல்றதே இவங்க ஆட்சியில எதிர்ப்பான நிலைப்பாட்டை கடைபிடிக்க சொல்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார், நாங்க வந்து நீங்க உங்க ஆட்சி இப்ப திமுக எதிர்ப்பா நீங்க அதான தூக்கி போடுங்க. இப்ப நமக்கு தேவை தண்ணி இல்லனா நம்ம வேற எதையுமே பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, நாளைக்கு நம்ம இன்னைக்கு வி.எஸ். ராமண்ணனுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வாய்ஸ் கேட்கலன்னா போவாது. அப்ப நம்ம இத கட்சிக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவில்லை, அதனால பிஜேபியை குழம்புவாங்க. இப்ப நாளைக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்க போறாங்க அப்படின்னா இவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாரு நமக்கு சரியா தெரியலையேங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இன்னைக்கு வந்து இவர் நிர்மல்குமார் அண்ணன் வந்து நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாரு, தற்போது காமேஷ் தோழர் அவர்கள் நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாரு. அங்க அவர் வந்து நீங்க சிதையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்னா அதுக்கு நான் என்னத்த மீனிங்க போடுறது? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, நான் எப்படி எடுத்துக்கிறது? So there is no clarity in that. full and full கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க பயப்படுறாரா இல்ல பதட்டப்படுறீங்களா? ஏன் இந்த வார்த்தையில் வந்து இவ்வளவு தடுமாற்றத்தோடு இந்த அறிக்கையை வந்து நீங்க அணுகிறீங்க? தெளிவா பேச வேண்டியதானே அப்படிங்கறதும். இது வந்து பிஜேபிக்கு எதிர்பார்ட்டான மனநிலையே கிடையாது. இப்ப நாங்க திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ மற்ற மாநிலத்தில் இருப்பவர்களோ யாருமே இதுக்கு எதிர்பார்ட்டான மனநிலை போகவில்லைங்கிறத நான் இங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் இது நம்மளுக்கானது, மேகதாது அணை சம்பந்தப்பட்டதோ இதுவும் நம்மளுக்கானதுங்கும் பொழுது இதை ரொம்ப தெளிவாக சரியாக அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. நீங்க இதுல திமுக நீங்க அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா, இதெல்லாம் தேவையில்லாத கான்வர்சேஷன் நமக்கு. இப்ப நீங்க ஃபைனலி நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா பிஜேபியோட அஜெண்டாவை தாவேகா ஃபாலோ பண்ணுது, இப்ப காங்கிரஸ் எங்க போச்சு? அப்ப எட்டப்பனா இருக்கிறது யாரு? அப்ப பிஜேபியோட அஜெண்டாவை தாவேகா ஃபாலோ பண்ணுதா இல்ல ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களா? நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட பலவிதமான சூழ்நிலையை உருவாக்குறீங்களா? முதலமைச்சர் நீட்டு நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல, ஏற்கனவே தெரிவிச்சதான் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட திமுக அரசு திமுக சொன்னதான் அவரும் சொல்லியிருக்கிறார். அதே போல நிதி பகிர்வு திமுக என்ன சொன்னதோ அதான் அவரும் சொல்லியிருக்கிறார். மற்ற விஷயங்கள் நதிநீர் பிரச்சனைகள்ல திமுக சொன்னதான் இப்ப அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப முதலமைச்சர் எந்த இடத்துல நிலைப்பாடு மாறல, ஆனா நீங்க நிலைப்பாடு மாறிட்டாரு அப்படின்னு ஏன் தவறான தகவலை பரப்புறீங்கன்னு திரும்ப அவங்க கேட்கிறாங்க. இல்ல 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் தீர்மானம்ங்கிறது சட்டம் போல நீங்க அதை நிறைவேற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இப்ப நீங்க நோ டீலிமிட்டேஷன் எடுத்தாலும் நீங்க அந்த இவர் நோ டீலிமிட்டேஷன் சொன்னாரு, நோ டீலிமிட்டேஷன் இந்த மாற்றத்திற்கு நோ டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான இந்த மாற்றம் எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறோம். இத நாங்க வந்து இது பண்ண கூடாது. சரி, ஒரு இணக்கம், நீங்க ஒரு மோதல் போக்கோடு இருந்தீங்க,
தமிழ்நாட்டுக்கான திட்டங்களோ வளர்ச்சிகளோ கிடைக்கல, ஒரு இணக்கமான மத்திய அரசு மாநிலங்கள் வளர்ச்சி தான் தேசத்தினுள்ள வளர்ச்சிங்கிற அந்த அடிப்படையில் மத்திய அரசோடு இணக்கமான சகோதர மாநிலங்களோடு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறோம், அதை நான் உறுதி கொடுக்கிறோன்னு நிறைவா சொல்லியிருக்காரு. அதுக்காக பேசியிருக்கலாம். ஒரு பாயிண்ட்க்கு நீங்க வந்துட்டீங்க. அதாவது நாங்கள் இணக்கமான போக்கை கடைபிடித்து நாங்கள் முடிக்க போறோம்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு 2 தடவை டீ ஆத்துனீங்கன்னு கேக்குறேன். சரி, ராஜராஜேஸ்வரி நிறைவு கருத்து சுருக்கமா. ஆக்சுவலி என்னன்னா வார்த்தை சூது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே வச்சிருந்தா கடைசி நேரத்துல நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவை வந்து கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடும் தெளிவில்லாமலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான ஈகோவை முன்வைத்து அதனால இன்னைக்கு தெளிவில்லாம 2 கட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி யூ-டர்ன் எடுத்தா முதலமைச்சர்னு நேஷனல் மீடியாவே பேசுற அளவுக்கான ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல கொண்டாந்து விட்டுருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய அதாவது தாவேகாவினுடைய இயலாமையை குறிக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. தைரியமாக தெளிவாக நோ டீலிமிட்டேஷன், எங்களுக்கு கட்ட வேணாம் மேகதாது அணைன்னு சொல்வதற்கு எது தடுக்கிறது அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. மேலும் இந்த 2 முறை நீங்க நடத்தியதற்கும் பதில் வேணும். நாங்க சட்ட ரீதியாக அதுக்கு நடவடிக்கை நன்றி.